ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கௌரி அன்லிமிட்டட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது சிலோன் கொழுக்கட்டை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். அரிசி மாவு 2 கப் எடுத்துக்கொள்ளுங்க. தேங்காய் பாதி மூடி திருவி எடுத்துக்கொள்ளணும். நல்ல கருஞ்சக்கரையில் பாதி கப் எடுத்துக்கொள்ளணும். மற்றது பட்டையும் மேலையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்போ பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பட்டர் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். அது நல்லா ஹீட் ஆகும்போது நாங்கள் பொடி பண்ணி வச்சுருந்த ஏலம் பட்டை இந்த 2 மிக்சரையும் இதில் சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுருந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை எடுத்து வைக்கணும். இது தானாக மெல்ட் ஆகிடும் அந்த ஹீட்டுக்கு. இப்படி மெல்ட் ஆகும். இப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போது நாங்கள் லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கொள்ளணும். இந்த மாதிரி இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes நல்லா ஹீட் ஆகட்டும், பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கொழுக்கட்டை மாவு செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உப்பு 2 கரண்டி, அதுக்கே துருவி வச்சிருந்த தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நிறைய கிடையாது, கொஞ்சோண்டு தேங்காய், அது ஒரு டேஸ்ட்டுக்கு தான். இந்த மாதிரி இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு ரொட்டி மாவு பதத்துக்கு இப்படி வச்சிடணும். நாங்கள் இப்போ ஜக்கரிக்கு நாங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா இந்த தேங்காய் வந்து இந்த ஜக்கரியோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கொள்ளணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் பானி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் சிம்மரில் விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் ஃபைனல். இப்போ நான் வந்து ஒரு பொலித்தீன் பேப்பரில் எண்ணெய் கொஞ்சம் தடவி இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக போலாக எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்குறேன். தட்டி வச்சதுக்கப்புறம் அதில் நான் வந்து மிக்ஸ் பண்ண தேங்காய் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு சைடில் இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சுக்கொள்ளணும். வச்சுக்கிட்டு 2 இப்படி மடித்து எடுத்துடணும் கொழுக்கட்டை ஷேப்பில். கொழுக்கட்டை அவிகிட்ட தேவையானது இதுக்கு நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ட்ரேயை உள்ளே இறக்கி அதில் நாங்கள் ஒரு வாழை இலையை ஒன்று ப்ளேஸ் பண்ண போகிறோம். வாழை இலையில் ப்ளேஸ் பண்ணுறதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சாப்பாடுகளில் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்துச்சுன்னு சொன்னால் அது அப்படியே எடுத்துரும் வெளியில். மற்றது வந்து சுவை, ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வரும். வாழை இலையில் வச்சு நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால். இதெல்லாம் இப்படி ஒன்றா அடுக்கிட்டு ஃபைனலாக நீங்கள் இதுக்கு மேலேயும் ஒரு வாழை இலையை வச்சு மூடிடுங்க. அப்போ இன்னும் டேஸ்ட் நல்லா வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சாச்சு. இப்போ நான் வாழையிலே போட்டு மூடுறேன். 15 to 20 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடணும். இப்போ பார்க்கலாமா? பார்த்தீங்களா, வாழையில கொஞ்சம் நல்லா வாடி இருக்கு. இதை நாங்கள் அப்படியே ஒதுக்கிட்டு பார்க்கலாம். வாவ், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ நாங்கள் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அருமையான சுவையான சிலோன் கொழுக்கட்டை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னு சொன்னால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.